ஐபிஎல் 2026 ஆக்ஷன்ல சிஎஸ்கே கன்ஃபார்மா கிரீன் பத்திரனா இல்ல பிஷ்னோய் எடுத்துன்னு வர போறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களே. என்ன நடக்குது? ஆப்ஷன்ல மினிமம் 10 to 15+ crore போக போற இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே வர்த்தா. அண்ட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாலுமே இது நடக்கிறதான சான்சஸ் அதிகமா தெரியுது. என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ஆப்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாருமே மாக் ஆக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இவங்க கண்டக்ட் பண்ற மாக் ஆக்ஷன்ல நடக்கிறதெல்லாம் உண்மையாலுமே நடக்க போற ஆக்ஷன்லுமே நடக்குமா? அப்படியே ஆஷ் நைன் சீக்கோடைய மாக் ஆக்ஷனில் என்னென்ன பிக் பைஸ் இருக்குது, அந்த பைஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்தலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கேம்ரன் கிரீன் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னோய் கிடையாது ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் இந்த 3 ஸ்டார் பிளேயர்ஸுமே சிஎஸ்கே பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் டீம் செட் ஆகிருந்துச்சு. இப்போது கடப்பாறையாக மாறிடும். பட் எது எடுக்க முடியாமா சிஎஸ்கேல அப்படின்னா டெஃபினட்டாக எடுக்க முடியாது கைஸ். என்ன நடக்குது அப்படின்னு இப்போ வேணா பார்த்துல கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாகவே கேம்ரன் கிரீன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோ, கேம்ரன் கிரீன் 33 crores போவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது கைஸ். பட் கைஸ், நான் பார்த்த எல்லா மாக் ஆக்ஷன்லுமே இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்பர்ட் சொல்கிறதா இருக்கட்டும், கேம்ரன் கிரீன் எனிவேர் அரௌண்ட் 25 to 26 crore இதுக்குள்ளே கிடைச்சிடுவார். ப்ரோ, கேகேஆர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேம்ரன் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கைஸ், கேகேஆர் கேம்ரன் கிரீனை 30 crores எல்லாம் கொடுத்து எடுக்க முடியாது. மேக்ஸிமம் அவங்க 20 to 23 crores ஓகே தான் போவாங்க. பட் ESPN கிரிக்கின்ஃபோல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே 27 crores கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களாமா கேம்ரன் கிரீனுக்கு அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வராங்க. இப்போ பாருங்க இதில் கேகேஆருக்கு ஒரு கீப்பர் பேட்டரும் வேணும், ஒரு ஃபினிஷர் வேணும், ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரும் வேணும் அண்ட் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப்ஸ் வேணும். இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்லாட்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கேக்கு கேம்ரன் கிரீன் வரதுக்குனா சான்சஸ் இங்கே அதிகமாக தெரியுது. பட் சிஎஸ்கேக்கு கேம்ரன் கிரீன் வந்தாலுமே அவரை எங்கே விளையாட வைக்க போகிறாங்க, இது இன்னொரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் ESPN கிரிக்கின்ஃபோ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது. லைக் 27 crores உள்ள கேம்ரன் கிடைச்சார் அப்படின்னா சிஎஸ்கே டெஃபினட்டாக தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அடுத்ததாக கைஸ் த மெயின் டாபிக் என்ன அப்படின்னா, பத்திரேனாவை சிஎஸ்கே பைபேக் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இதுக்கான ஆன்சருமே ESPN கிரிக்கின்ஃபோ சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பத்திரேனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோனாக இருக்காரு, நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. அவரால் 14 மேட்சஸுமே விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதாமா அடுத்த சீசன்ஸுக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக பத்திரனாவை ரிலீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. அண்ட் மற்ற டீம்ஸுக்குமே தெரியும் லைக் பத்திரனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜுரிக்காக தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வேறு டீம்ஸுமே பத்திரனாக்கு நம்ம நினைக்கிற மாதிரி 10 crores 15 crores போக மாட்டாங்க அப்படின்னு ESPN கிரிக்கின்ஃபோ சொல்லிட்டு வராங்க. எஸ் கைஸ், இது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக வேலிடாக தான் தெரியுது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்க கேகேஆர் பத்திரனாவை கன்ஃபார்மாக எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கைஸ். சிஎஸ்கேக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பத்திரனா எங்கே மேக்ஸ் டு மேக்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் டு மேக்ஸ் பத்திரனா 9 to 10 crores தான் கைஸ் போவார். அண்ட் மாக் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 crores அண்ட் அரௌண்ட் 7 to 8 crores கிடைச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இன்னுமே பார்த்தீங்கன்னாவே சிஎஸ்கே பைபேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் சிஎஸ்கேக்கு எங்கே விளையாட இருக்கோ ப்ரோ பத்திரனாவை எடுத்துன்னு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு 8 crores பத்திரனா எடுத்துன்னு வந்தால் ஒரு நல்ல பையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சான்சஸ் இருக்குது கைஸ் லைக் பத்திரனாவை சிஎஸ்கேவே பைபேக் பண்ணுறதுக்கு. பட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்ஜுரினால தான் மற்ற டீம்ஸுமே பத்திரனாக்கு 10+ crores கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. பட் சிஎஸ்கே ஒரு இன்ஜுரியாக இருக்க பிளேயர்ஸ்க்கு 8 crore கொடுத்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் கைஸ். பிகாஸ் அதே 8 crores வச்சு ஜேக்கப் டஃபி, மேட் எந்திரி இந்த மாதிரி டாப் பவுலர்ஸும் வராங்க, அவங்க பக்கமே போகல அப்படின்னு தோணும். பட் வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ் என்ன நடக்க போகுது. இந்த 2 நாளில் தெரிஞ்ச வந்துடும் லைக் பத்திரனா எங்கே போக போகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக கைஸ் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுற பிளேயர் சிஎஸ்கே உங்களை எடுத்துன்னு வந்துடுங்க அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. யார் அப்படின்னா ரவி பிஷ்னாய் தான் கைஸ். ப்ரோ, உண்மையாலுமே ரவி பிஷ்னாய் இவங்க சொல்கிற மாதிரி நல்ல பிக்கா சிஎஸ்கே அப்படின்னா டெஃபினட்டாக சரியான பிக் கைஸ். பட் எனிவேர் அரௌண்ட் 12 crores கிடைச்சா மட்டும்தான் ரவி பிஷ்னாய் ஒரு நல்ல பிக். 12+ crores போகிறார் அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே ஒரு பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும். ஓகே ப்ரோ, அதுக்குள்ளவே ரவி பிஷ்னாய் கிடைச்சிடுவார் அப்படின்னா கிடைக்கிறதான சான்ஸ் இருக்குது கைஸ். பட் ஹைதராபாத் தான் ஒரு பெரிய பிரச்சனை. பிகாஸ் அவங்களுக்குமே ஒரு ஸ்பின்னர் தேவை. அவங்க 18 crores கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரவி பிஷ்னாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிஎஸ்கேக்கு ஒன்ஸ் ரவி பிஷ்னாய் வந்துட்டார் அப்படின்னா கைஸ் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம ஸ்பின் அட்டாக் திருப்பி செம்மையாக மாறிடும். பிகாஸ் ஒரு பக்கம் லெக் ஸ்பின்னர் அண்ட் ஒரு பக்கம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸ்டெப்பாக்கில் லெக் ஸ்பின்னர் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. சிஎஸ்கே சஹலுக்கு இந்த 2025 ஆப்ஷனில் பீட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிஎஸ்கேல ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் எடுத்துன்னு வர முடியல. பட் இந்த டைம் ரவி பிஷ்னாய் எடுத்துன்னு வந்து சிஎஸ்கே ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் சொல்கிறது பார்த்தா டெஃபினட்டாக சிஎஸ்கே இதில் 2 பிக்கப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது கைஸ். 2 இல்லைனாலுமே ஒரு பிக் இந்த 3 பிளேயரில் சிஎஸ்கே 100% ஷோர் பண்ணதான் போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், ஒரே பிளேயர் இந்த 3 பிளேயர் கேம்ரன் கிரீன், பத்திரனா அண்ட் பிஷ்னாயில் 3 பிளேயரில் ஒரே பிக் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா யாரை இருக்க போகிறாங்க அது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க கைஸ்.
2 நாளா எங்க திரும்பினாலும் மாக் ஆக்ஷனே இருக்கு. என்ன இவங்க பண்ற மாக் ஆக்ஷன்லாம் உண்மையாலுமே நடக்க போற ஆக்ஷன்லுமே நடக்குமா? இல்லன்னா ஒரு பெரிய வித்தியாசம் பிரைஸ்ல இருக்கட்டும், இல்லன்னா பிளேயர்ஸ் சர்டைன் டீம்ஸ்ல போறதா இருக்கட்டும், இதுலலாம் வித்தியாசம் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கைஸ் டெஃபினட்டா பிரைஸ்லயுமே வித்தியாசம் இருக்கும். அண்ட் பிளேயர்ஸ் போக போற டீம்லயுமே வித்தியாசம் இருக்கும். பட் ஃபுல்லா சேஞ்சா இருக்கு. லைக் இவங்களோட மாக் ஆக்ஷன்ல எடுக்க சில பல பிளேயர்ஸ் டீம்ஸும் எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 மாக் ஆக்ஷன் இருக்குது கைஸ். 2 மாக் ஆக்ஷனுடைய பைஸுமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்டா ஆஸ்டனோட மாக் ஆக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா கைஸ் சொல்லணும் அப்படின்னா செம்மையா பண்ணியிருக்கிறாங்க ஆப்ஷன்ல. செம்மையான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம்ஸுக்கு வேணும் அந்தந்த டீம்ஸை எடுத்திருக்காங்க. அண்ட் ப்ரைஸுமே வேல்யூபிளாக இருக்குது. இவங்க பண்ணுறது மோஸ்ட்டாக நடக்கிறதான சான்சஸும் அதிகமாக இருக்குது. எந்தெந்த பைஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே கைஸ் ஆஸ்டனாவுடைய மாக் ஆக்ஷனில் சிஎஸ்கே 21 crores கேம்பரின் கிரீனை தூக்கியிருக்காங்க. வர்த்து பை கைஸ் கேம்பரின் கிரீன் இதில். பிகாஸ் எங்கே இருந்துச்சு ப்ரைஸ் 30+ போவார் கேம்பரின் கிரீன் 35 போவார் அப்படின்னு சொன்னோம். பட் ஜஸ்ட் 21 crores லாக் பண்ணி தூக்கியிருக்காங்க. சிஎஸ்கே கேகேஆர் காம்படிஷனுக்கு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 20 crores அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக இதை ரேட் பண்ணோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை 9 out of 10 கண்டிப்பாக ரேட் பண்ணுவேன் கைஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அடுத்த பிக் இந்த மாக் ஆக்ஷனில் சிஎஸ்கே ஜாஷ் இங்கிலீஷை ஜஸ்ட் 2 crores தூக்குனாங்க. செம்ம பேக்கப் கைஸ் பிரேவிஸுக்கு. எஸ் இந்த சீசன் ஜஸ்ட் 4 matches தான் விளையாடுவார். பட் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அடுத்த சீசன் கண்டிப்பாக ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு நல்ல பேக்கப்பாக இருப்பார். டெவால் பிரேவிஸுக்கு நல்ல பிக்கு கைஸ் இது. அடுத்ததா ஒரு செம்ம பிக்கு கைஸ் ஆகாஷ் தீப்பை ஜஸ்ட் 3.25 crores தூக்கிட்டு வந்தாங்க இந்த மாக் ஆக்ஷனில். ஒரு பேக்கப் இந்த மாதிரி ஒரு பேக்கப் போலருக்கு ஜஸ்ட் 3 crores இன்னுமே வர செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த மாக் ஆக்ஷனில் சிஎஸ்கே. ஸோ அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் ப்ரோ கண்டிப்பாக அகேல் ஹுசைன் ஜஸ்ட் இந்த பேஸ் ப்ரைஸே கிடைச்சிருவார் அப்படின்னு. எஸ் கைஸ் நினச்ச மாதிரியே மாக் ஆக்ஷனில் ஜஸ்ட் பேஸ் ப்ரைஸே கிடைச்சிருப்பாரு. மோஸ்ட் ப்ராபபிளாக எனக்கும் தோணுது கைஸ் லைக் பேஸ் ப்ரைஸே கிடைச்சிருவார் ரியல் ஆக்ஷன்லையும் அப்படின்னு தோணுது. எஸ் ஒரு குட் பேக்கப் பிளேயர். பட் எனக்கு தெரிஞ்சு அகீல் ஹுசைன் கண்டிப்பாக காம்பினேஷனுக்கு செட் ஆக மாட்டார். ஒரு நல்ல பிளேயர் பட் காம்பினேஷனுக்கு செட் ஆக மாட்டார். பட் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததா அதர்வா தைது அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல பை கைஸ். ஆக்சுவலாக இந்த மாக் ஆக்ஷனில் செம்மையாக பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஒரு பைஸுமே தரமாக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக இதுக்கு நான் 10 out of எவ்வளோ ரேட் பண்ண அப்படின்னா 8 கண்டிப்பாக ரேட் பண்ணுவேன் கைஸ். நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க இதுக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அடுத்தது அப்படியே சீக்கா மாக் ஆக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக கைஸ் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரசல் அண்ட் மேக்ஸ்வெல்லுமே எடுத்து வச்சிருக்காங்க. பட் ரசல் அண்ட் மேக்ஸ்வெல் அன்ஃபார்ச்சுனேட்டாக வரப்போகிறது கிடையாது. ஸோ அதை நம்ம இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ரசல் 10.5 crores கிடைச்சாரு. அண்ட் மேக்ஸ்வெல் 7 crores கிடைச்சாரு. மேக்ஸ்வெல்ல எனக்கு இங்கே அதிகமாக தெரியுது. ஸோ ஓகே அடுத்த என்னென்ன பைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மேக்கரை ஜஸ்ட் 1.5 crores பை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பை கிடையாது அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் ஜேக் ஃப்ரேசர் கண்டிப்பாக சிஎஸ்கே காம்பினேஷனுக்கு செட் ஆக மாட்டார். எங்கே விளையாட வைக்க முடியாது ஜேக் ஃப்ரேசரை எடுத்திருக்காங்க. பட் அபினவ் மனோகர் ஒரு நல்ல பிக் ஜஸ்ட் 3 crores எடுத்து வந்திருக்காங்க. ஒரு நல்ல பேக்கப் மிடில் ஆர்டருக்கு சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர் பேக்கப் வேணுமா இருந்துச்சு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தூக்கின்னு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஆகாஷ் மதுவால் 7.5 crores கொடுத்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கைஸ் இது வர்த்தான பை கிடையாது. எனிவே அரௌண்ட் 3 to 4 crores அப்படின்னா ஆகாஷ் மதவல் ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்லலாம். 7.5 crores அதுவுமே ஒரு பிளேயரை பெஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு 7.5 crores அப்படின்னு தோணுது. அடுத்ததா ஒரு செம்மையான பிக்கப் பண்ணியிருக்காங்க கைஸ். 1.25 crores கூப்பர் கான்லேயே எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஒரு நல்ல பிக் வேல்யூ ஃபார் மணி பிக் இது. செம்மையாக ஒரு பிக்கப் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷன் அப்படின்னா கூப்பர் கான்லேயே எடுத்துன்னு வந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக சல்மான் நிசார் 8.5 crore கொடுத்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது சரியான ஒரு பிக்கு கைஸ். இந்த மாதிரி சல்மான் நிசாருக்கு கண்டிப்பாக ரியல் ஆப்ஷன்லுமே இவ்வளோ பிரைஸ் எதிர்பார்க்கல இருக்கு. அடுத்ததாக ஹர்ஷ் தியாகி அண்ட் பிரசாந்த் வீர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிக்குமே நல்ல பிக்கு கைஸ். அண்ட் சீக்காவோட மாக் ஆக்ஷனை நான் ஜஸ்ட் இந்த 7 or 6.5 தான் ரேட் பண்ணுவேன். பிகாஸ் இன்னொரு சில பல பிக்ஸை நல்லா பண்ணியிருக்கலாம். கேம்பரன் கிரீனுக்கு ப்ரைஸ் ஏற்றி விட்டுருக்கலாம். பட் பண்ணல. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு பேஸாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ப்ரைஸ் ஓகே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ் இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.